முடியும். ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு ஓன் கிரிப்டோ கரன்சில ஒரு ஓன் ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி சந்திக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த பிசினஸ்லயுமே ஒரு இன்கம் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இங்க வந்து உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய தலைமுறைக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நம்மளால இங்க ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு 100% டிரான்ஸ்பரன்சியான அதாவது ஒரு ரூ. 100 உள்ள வந்துச்சுன்னா, அந்த ரூ. 100 எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது முழுமையா பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நம்முடைய டிஆர்ஸ்ல இருக்கு. ரூ. 1 கூட கம்பெனி அக்கவுண்ட் போகாது. கம்பெனில இருந்து நமக்கு எதுவுமே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிங்கிறப்ப 100% 5% பர்னிங் போக 95% அப்படிங்கிறது நமக்கு இங்க ஷேர் ஆகி வந்துடுது. அப்ப இந்த கிசான் டோக்கனுடைய பேக்ரவுண்ட் என்ன? இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இன்னும் நம்ம ஒரு ஃபோக்கஸா பண்ண முடியும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு 23,000 வகையான கிரிப்டோ கரன்சி இருந்தாலுமே, ஒரு 200க்கும் மேற்பட்ட பிளாக் செயின் இருந்தாலுமே, ஸோ நம்முடைய கேஎஸ்என்க்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதலா இந்தியால ஒரு அக்ரிகல்ச்சர் அத டெவலப்மெண்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்முடைய கேஎஸ்என் டோக்கன். இது வந்து மல்டி பிளாக் செயின்ல இப்ப இயங்கிட்டு இருக்கு. இதோட டோட்டல் சப்ளை 6,30,00,000. பெப்டன்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து பாலிகான்ல வருது. நெக்ஸ்ட் வந்து சொலோனா பிளாக் செயின்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மிஸ்டர் சதீஷ் சாங்வான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஐடில எக்ஸ்பீரியன்ஸ். ஓன் பிளாக் செயின் டெவலப்பர். ஸோ இவருடைய பேரண்ட்ஸ், இவங்களோட ஃபேமிலிலாம் பார்த்தோம்னா எல்லாமே அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஃபேமிலி. அப்போ வந்து 2018ல இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு இந்த விவசாயிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தோம்னாக்கா, அவங்களால விளைச்சல் வந்து கொண்டு வர முடியுது. அத வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்ல. அப்போ ஒருத்தர டிபெண்ட் பண்ணி தான் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த விளைபொருளை யார் மார்க்கெட் பண்றாங்களோ, யார் வந்து அந்த எண்ட் யூஸருக்கு கொண்டு போறாங்களோ, அவங்களுக்கு வந்து உற்பத்தி செய்றவங்கள விட அதிகமான லாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் கிடைக்கிறதுனால, நேரடியா அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜிய டெவலப்மெண்ட் பண்ணும்போது, ஸோ நேரடியா அந்த யூசர்ஸ போய் அந்த விவசாயிகள் அணுகும்போது, அவங்களுடைய ப்ராடக்ட்ட குடுக்கும்போது, அதோடைய லாபத் தொகை அப்படிங்கிறது அவங்களுக்கே சேரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் நம்முடைய கிசான் குளோபல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இதோட நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த நோக்கம். ஏன்னா ஒரு விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விவசாயியுமே இன்னைக்கு ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு முதுகெலும்பு பார்த்தோம்னா விவசாயம் தான். ஸோ இன்னைக்கு உலகத்திலேயே விவசாயம் வந்து பெரிய அளவுல பண்ணக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அரபு நாடுலாம் தெரியும். மண் வளம் கூட கிடையாது. மண்ண எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, அவங்க வந்து இன்னைக்கு சின்ன இடத்துல ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ இங்க வந்து தட்பவெட்ப நிலையிலிருந்து, ஒரு நீர்லருந்து, மண்ணுடைய வளர்ச்சியிலருந்து எல்லாமே பார்த்தோம்னாக்கா, இந்தியால ஒரு சாதகமான சூழ்நிலை, மக்கள் தொகையிலேருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு விவசாய நாடா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இத வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தன்னிறைவே பெற்ற ஒரு நாடாக நம்மளால மாற முடியும். அதுக்காக ஒரு பெரிய டெக்னிக்கல் டீமே ஓனா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் நம்மளுடைய டிஆர்சியோட 2.0 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த மாடிஃபிகேஷன் ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறது ஈஸி. ஆனா ஒரு வீட்டை மாடிஃபை பண்ணி கட்டுறதுங்கிறது கஷ்டமான வேலை. அதுக்கான டைம் நெறைய எடுத்துக்கும். ஸோ இத வந்து இந்த அப்கிரேடேஷன் நடக்கிறதுக்கு மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். பட் நம்முடைய டிஆர்சில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாமே நம்முடைய ஓன் இருக்கிறதுனால, ஓன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டெக்னிக்கல் பீப்பிள்ஸ்லாம் இருக்கிறதுனால, ஒரு 15 டூ 20 நாள்ல கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல குடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய டெக்னிக்கல் சிஇஓவா விபுல் மிஸ்ரா, நம்முடைய கிசான் குளோபல் நெட்வொர்க்ல இருக்காங்க. அதே மாரி சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீசர் நிராஜ் அ அப்படிங்கிறவர் இருக்காங்க. அது மாரி சோசியல் மீடியா மேனேஜர் ஜோதிஜா இருக்காங்க. ஒரு பெரிய டெக்னிக்கல் டீம் அப்படிங்கிறது, நம்முடைய ஓன் டீம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டிரான்சாக்ஷன் அதாவது ஒரு பையர்ஸ் ஒரு விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸையும் ஒரு பையர்ஸுமே இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு வந்து கேஎஸ்என் டோக்கன் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி டோக்கனா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி சிங்கப்பூர்லயோ, மலேசியாலயோ அவங்க நேரா எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கூட, கிசான் டோக்கனா அவங்க பேமெண்ட்ட வாங்கி இங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம, இன்னைக்கு லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு எல்லாமே நெறைய இது அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்எஃப்டி மார்க்கெட்டா இருக்கட்டும், அதே மாரி
மெட்டாவர்ஸாக இருக்கட்டும். இன்னைக்கு வந்து உலக ஆளக்கூடிய ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு வந்து மெட்டாவர்ஸ் பெரிய அளவில் இன்னைக்கு பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிக்குமே நம்முடைய கிசான் டோக்கன் அப்படிங்கிறது யூஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு மல்டி பிளாக் செயின்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளையும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் பையர்ஸையும் கன்சூமரையுமே இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமா ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் ஒரு சேஃப்டியான டெக்னாலஜி மூலமா இணைக்கக்கூடிய ஒரு பாலமா நம்முடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க வந்து டைரக்ட் ஆக்சஸ் டு பையர், அதாவது ஒரு ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி நம்ம வந்து கற்றுக் கொடுக்கும் போது நேரடியா இங்க வாங்கிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இதோடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அதை நம்ம Imagine a world where technology and nature coexist harmoniously. A greener tomorrow made possible by KSN Token. Welcome to the future of farming, where blockchain meets agriculture and innovation empowers the hands that feed the world. Welcome to KSN Token. KSN Token is more than just cryptocurrency. It's a revolutionary tool designed to empower farmers. It's a lifeline for farmers across the globe, providing them with financial security and stability. With KSN, farmers can easily access markets, trade their produce, and receive payments instantly. Built on the BNB chain, KSN creates a transparent, decentralized ecosystem that eliminates middlemen, reduces costs, and ensures farmers earn what they truly deserve. This innovative approach not only boosts their income but also fosters a sense of community and collaboration among farmers worldwide. With KSN, farmers can trade directly with buyers anywhere in the world. Whether it's selling crops, accessing loans, or even trading carbon credits, KSN opens up a world of opportunities. Farmers are no longer limited by geographical boundaries or traditional market constraints. They can now access financial services, receive money transfers, and participate in the growing carbon credit market with ease. KSN Token is the bridge connecting traditional farming to a digital future. This innovative platform leverages blockchain technology to ensure secure, transparent, and efficient transactions, empowering farmers to thrive in the modern economy. And we're making an impact beyond just farming. Our efforts are reaching far and wide, touching lives and transforming communities. With initiatives like Plant and Earn, we are encouraging farmers to plant more trees, which not only helps the environment but also provides them with additional income. Every tree planted earns you KSN tokens, a digital currency that can be used for various transactions, making it easier for farmers to access resources and services. Promoting sustainability while rewarding those who care for our planet. This initiative ஸோ அதே மாதிரி மல்டிபிள் பிளாக் செயின்ல பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து பிளாக் செயின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா பிளாக்ஸுமே கனெக்ட் பண்ற மாதிரி அது ஒரு சின்ன வீடியோ Open பார்க்கலாம். the blockchain bridge of the future KSN token. Innovation is essential in the ever-changing realm of blockchain technology. With its innovative blockchain bridge, KSN token is here to prove it. In this video post, we'll look closely at this decentralized marvel and see how it's shaping the future of blockchain networking. The bridge to endless possibilities, blockchain technology has come a long way since its inception, and one of the most exciting developments is the creation of blockchain bridges. These bridges enable seamless communication and data transfer between different blockchain networks. The future of blockchain connectivity, KSN Token's blockchain bridge is not just a one-time innovation, it's the future of blockchain connectivity. As blockchain networks continue to proliferate, interoperability is no longer a luxury, it's a necessity. KSN Tokens. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு Web3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் நம்முடைய கிசான் டோக்கனுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டீசென்ட்ரலைசேஷனில் ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி நம்ம சந்திச்சிருக்கோம். டோக்கனாமிக்ஸ் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லை உங்களோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சேவ் வாட்டர், நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், மண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், மரங்களை பாதுகாக்கக்கூடிய நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய அளவில் இதோட ரோட் மேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கு. ஸோ 2031 வரையும் பார்த்தோம்னாக்கா நம்முடைய ரோட் மேப் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. ஸோ 2020 இதோடைய ஸ்டார்டிங் ஆச்சு. 2021 இந்த கிசான் டோக்கன் அப்படிங்கிறது டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ 2022 பார்த்தோம்னாக்கா பெப்20 அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின்ல இயங்குது. ஸோ இன்னைக்கு டெக்ஸ் அதில் லிஸ்டிங் ஆயிருக்கு 2022. இங்க வந்து Q1, Q2, Q3, Q4 அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 4ஆ பிரிச்சிருப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதோட வளர்ச்சி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த ரோட் மேப். ஸோ 2023ல 1,00,000 மரங்களை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக விவசாயிகளுக்கு ஒரு ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ 2024ல NFT அப்படிங்கிற மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃப்ரீ சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. 5 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கிறதுக்கான கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி மெட்டாவர்ஸ் மாதிரி கிசான் வெர்ஸ் அப்படிங்கிற டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. கிசான் பிளாக் செயின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2025 அப்படிங்கிறது இன்னைக்கு கிசானுடைய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ 2025ல நிறைய கிசான் பேஸ்ல ஒரு டெக்னாலஜி பேஸ்ல நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எனேபிள் ஆகுது. காமர்ஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரி விவசாயில பார்த்தோம்னாக்கா ஐஓடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் மூலமா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஐஓடி அப்படிங்கிறது விவசாயத்துல ஒரு பெரிய முதுகெலும்பா இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றும் போது விவசாயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செழிப்படையக்கூடிய ஒரு தொழிலா மாறும். ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2026ல நெக்ஸ்ட் இயர்ஸ் பார்த்தோம்னாக்கா இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கெட் லான்ச்சிங் ஆகுது. அக்ரிகல்ச்சர் டீசென்ட்ரலைஸ்ல அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் கொண்டு வராங்க. பிளாக் செயின் சப்ளை செயின் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் பவர் ஆஃப் கிசான் டோக்கன் அப்படி கொண்டு வராங்க. 2027ல பார்த்தோம்னாக்கா ஆப்பிரிக்கன் மார்க்கெட், நைஜீரியன், கென்யா அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னாக்கா நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் கொண்டு வருது அப்படிங்கிறது எல்லாமே 2031 வரையும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்டிங் ஆயிருக்கு. டோட்டல் சப்ளை அப்படிங்கிறது காயின் மார்க்கெட் கேப்ல வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆயிருக்கு. காயின் ஜெக்கோ வேர்ல்ட்ல 2வது ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் ஜெக்கோல லிஸ்டிங் ஆயிருக்கு. அது இல்லாமல் சேட்ரிக் அப்படிங்கக்கூடிய வேர்ல்டுல நம்பர் 1 ஆடிட்டிங் சிஸ்டம்ல நம்முடைய கிசான் டோக்கன் ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டாப் 100 காயின் மட்டும்தான் மேக்ஸிமம் ஆடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்முடைய கிசான் டோக்கனும் ஆடிட்டிங் பண்ணி 87.18 மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் ஆயிருக்கு. ஸோ ஒரு 70 மார்க் மேலே போனாலே இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னாலஜிங்கிறது இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவில் இருக்கு. அப்போ இதோட மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்ல அதாவது லெஸ் தென் 10% மக்கள் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க கிரிப்டோ அப்படிங்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 மில்லியன் பீப்புள்ஸ் இருந்தாலுமே வெறும் ஒரு 7.30% மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு வைட்லேயே பார்த்தோம்னாக்கா லெஸ் தென் ஒரு 8% மட்டும்தான் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஒரு பெரிய ஒரு பயனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காட்ட காலத்துல இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ இதோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய அளவில் இருக்கும். ஸோ இங்க வந்து எல்லாமே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டீமை கட்டமைக்கிறது மூலமா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு, நிரந்தரமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஜென்யூனான ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கிறதுனால நாம மட்டும் ஜெயிக்க போறது இல்லை, நம்ம மட்டும் ஒரு கோடீஸ்வரன் ஆக போறது இல்லை, நம்மளை சார்ந்த இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்த்தையுமே இங்க வந்து ஜெயிக்க வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளுடைய டிஆர்ஸ்ல இருக்கு. நாளுக்கு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய லைவ் ப்ரோக்ராம், மீட்டிங்ஸ், ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்திருக்கும்.